உங்கள் வீட்டில் சப்பாத்தி எப்போ ஒரே மாதிரி பண்ணுறீங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பராத்தா, இது வந்து மஞ்சள் பூசணி வச்சு நான் இன்றைக்கி பராத்தா பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீட்டில் இந்த மாதிரி இவ்வளோ சைஸ் ஒரு மஞ்சள் பூசணி தான் இருக்குது. இதை கட் பண்ணலான்னு நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னால் கட் பண்ணவே முடியல. மேலே தோல் ரொம்ப ஹார்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோன்னு கத்தியெல்லாம் மாற்றி ட்ரை பண்ணுறேன். ஆனால் அப்போவும் முடியல. பரவாயில்லன்னு கரகரன்னு அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் இதை ஃபுல்லாக கட் பண்ணவே முடியல. சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா, அவர் நீ இந்த கையை இந்த பொசிஷனில் வை, அந்த பொசிஷனில் வச்சு நீ கட் பண்ண ட்ரை பண்ணுனாரு. பட் என்னால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் அவரு எனக்கு ஒரு கால் பீஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு. கட் பண்ணோன்னே மேலே இருக்க அந்த ஹார்டான தோல் வந்து கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துணும். ரொம்பவே சேஃபாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம அதை வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது டக்குன்னு இப்படி வீசி வருது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். டக்குன்னு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கை வந்து கட் ஆயிரும். இது வந்து ஃபஸ்ட்டு குட்டி பீஸாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட தோல் வந்து ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு இந்த மஞ்சள் பூசணி வந்து சிறுவி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம சிறுவி எடுத்துக்கலாம். இது இந்த சைஸில், இந்த மெலிசான சைஸில் தான் சிறுவணும். மேலே இதை விட மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சைஸில் வந்து நம்ம வந்து பீல் பண்ணக்கூடாது. 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவில் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இது மைதாவில் கூட பண்ணலாம். மைதாவில் பண்ணாலுமே நல்லா தான் வரும். இதற்கு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்திருக்கேன். ஓமத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அதே 1/4 ஸ்பூன் வந்து முழு சீரகத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி நறுக்கி எடுத்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா வந்து நறுக்கி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் வந்து பண்ணி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஒவ்வொரு மஞ்சள் பூசணியில் வந்துட்டு அதுவே தண்ணி விடும். அதுவே போதுமானதாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்க காயில் வந்து தண்ணி விடலை. ஸோ ஃபஸ்ட்டு மாவு இதெல்லாம், இந்த காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிணைஞ்சு எடுத்துட்டேன். இதை பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து ஊற விட்டுணும். மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஓரளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து சோக்காக விட்டுறணும். இப்போ யாரும் நாட்டு காய்கறி அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ எல்லாருமே ஹைப்ரிட்டை தேடி தான் நம்மளாம் போயிட்டுருக்குறோம். இந்த நாட்டு காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மஞ்சள் பூசணி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்லீரல், பித்தப்பை அதோட கல்லெல்லாம் சரி பண்ணுறதுக்கு
அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிசன்ஸ் எதுவும் எடுக்காமல் இந்த காய் தான் அதிகமாக கொடுப்பாங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நாட்டு காய்கறிகளை எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த காயோட சீட் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுக்குது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய்ட்டு பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அது பண்ண அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த காய் வாங்கி நம்ம பண்ணும்போது அதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு சீட் கிடைக்கும். அதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு இந்த மேலே இருக்க தோல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் வந்து வளர வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நம்ம வீட்டு முன்னாடி இருக்க மண்ணில் தூவி விட்டாலே போதும். இது வந்து டக்குன்னு இந்த செடி இந்த கொடிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மினிட்ஸ் வந்து மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. அமுத்தி பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து கொஞ்சம் மாவு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை மாவு அப்ளை பண்ணிட்டு குட்டி பால் எடுத்து ஃபஸ்ட்டு இதை போட்டு திரட்டிக்க போகிறேன். திரட்டிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ரோலாக பண்ணிட்டு வரணும். ரோலாக பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இதை சுற்றிட்டு மறுபடியும் மாவு கொஞ்சம் ட்ரை மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான பராத்தா ரெடி. இந்த மாதிரி எங்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சைடிஷ் வச்சும் சாப்பிடலாம், சைடிஷ் இல்லாமல் டைரெக்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து காரம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். அதனால நான் இன்றைக்கி இதுக்கு வந்து என்ன கிரேவி எடுத்திருக்கேன் அப்படின்னா தட்டைப்பயிரை வந்து ஒரு மசாலா மாதிரி நான் வந்து அது பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு துர்கா விக்னேஷ் vlogs.